ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அணிக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ண போதிலுமே, இந்திய அணிக்காக பல வெற்றிகளை வாங்கி கொடுத்த போதிலுமே கூட பிசிசிஐ பெருசாக கண்டுக்காமல் இன்சல்ட் பண்ணி ஒரு ஃபேர்வெல் கூட அரேஞ்ச் பண்ணாமல் அந்த மாதிரி அசிங்கப்பட்டு வழி அனுப்பப்பட்ட ஒரு 5 வீரர்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பிசிசிஐ சைடில் இருந்து ஒரு ஃபேர்வெல் வச்சு யாரை ஒரு டீசெண்டாக அனுப்பி வச்சாங்க அப்படின்னா மாஸ்டர் பிளாஸ்டரான சச்சின் டெண்டுல்கரை மட்டும்தான் அந்த மாதிரி அனுப்பி வச்சாங்க. ஆனால் டெண்டுல்கருக்கு பண்ண மாதிரியே சில வீரர்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி பிசிசிஐ மிஸ் பண்ணப்பட்ட ஒரு 5 பிளேயர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் பிளேயர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் மகேந்திர சிங் தோனி இருக்காரு. தோனியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு 2007 T20 வேர்ல்டு கப், 2011 ஓடிஐ வேர்ல்டு கப், 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி ஆகிய இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. 2009 ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா டெஸ்ட்டில் முதல் இடத்தை பிடிச்சாங்க. ஆனால் டிசம்பர் 2014 தோனி திடீர்னு டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 ஓடிஐ மற்றும் T20 போட்டியிலிருந்தும் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு அறிவிச்சாரு. தோனி இந்திய அணிக்கு 3 விதமான ஐசிசி டிராஃபியை வாங்கி கொடுத்துருக்காரு. பல வெற்றிகளை வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேர்வெல் கூட வைக்காம அட்லீஸ்ட் அவர் ரிட்டையர்மெண்ட்டை சடனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு போட்டியில் அவர் கேப்டனாக ஆட வச்சு இல்லை ஒரு போட்டியில் அவர் ஆட சொல்லி ஏதோ ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அவர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் பெருசாக எதுவுமே கண்டுக்கல. இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா வீரேந்தர் சேவாக் இருக்காரு. சேவாக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்காக 104 டெஸ்ட் போட்டியில் ஆடி இருக்காரு. 8586 ரன்களை சேர்த்திருக்காரு. ஆவரேஜ் டெஸ்ட்டில் 49.34 வச்சிருக்காரு. இதில் 23 செஞ்சுரி, 32 ஹாஃப் செஞ்சுரி அடங்கும். அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோன்னா 319 அடிச்சிருக்காரு. ஓடிஐ போட்டியில் 251 போட்டியில் 15%, 38 அரை% உட்பட 8273 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஓடிஐயில் அவருடைய பெஸ்ட் தனிநபர் அதிகபட்ச ஸ்கோர் 219 இருக்கு. அதே மாதிரி 19 T20 போட்டியிலையும் ஆடி 394 ரன்களை சேர்த்திருக்காரு. T20 மற்றும் ஓடிஐ உலகக்கோப்பை வென்ற டீம்ல ஷேவாக்கும் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஷேவாக் மாதிரி ஒரு பிளேயரை இப்போ வரைக்குமே நம்மளால பார்க்க முடியல. பிருத்திவி ஷா அடுத்து ஷேவாக்கா வருவார்னு சொன்னாங்க. பட் அவரால் ரொம்ப நிலைச்சு நிற்க முடியல. டிசிப்ளின் கிடையாது. அவர்லாம் இப்போ டீம்லேயே கிடையாது. ஆனால் ஷேவாக் அப்படின்னாலே எதிரணி பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு பேட்டர். இன்னும் நம்ம டீமுக்கு ஒரு ஓப்பனராக கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹித் இருந்தாலுமே கூட ஷேவாக்குங்கிறது வேற. ஆஃப் சைடில் எத்தனை பேர் 10 பிளேயர்ஸும் ஆஃப் சைடு நின்னா கூட இல்லை 9 பிளேயர் நின்னா கூட 4 அடிப்பார். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பேட்டர். அவருக்கும் ஒரு ஃபேர்வெல் கூட வைக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இப்போ கோச்சாக இருக்கக்கூடிய கம்பீர் இருக்காரு. கம்பீர் 2018 பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. இப்போ 2007 T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஃபைனல் போட்டியிலையும் சரி, 2011 ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனலில் ஸ்ரீலங்காவுக்கு அகைன்ஸ்டாகவும் சரி, கம்பீர் சிறப்பாக ஆடி இந்திய வேர்ல்டு கப்பை கைப்பற்றுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. இந்திய அணிக்காக 58 டெஸ்ட், 147 ஓடிஐ, 37 T20 இதெல்லாம் ஆடி இருக்காரு. இருந்தாலும் அவருக்கும் ஒரு ஃபேர்வெல் அரேஞ்ச் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராகுல் டிராவிட் இருக்காரு. டிராவிட்டை பொறுத்த வரைக்கும் 2012 சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனார். இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மற்றும் ஓடிஐ போட்டி ரெண்டுலையுமே 10,000க்கு மேலே ரன்கள் எடுத்தது 2 பிளேயர்ஸ் தான். சச்சினுக்கு பிறகு இந்த சாதனையை டிராவிட் தான் பண்ணார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 13,288 ரன்கள் அடித்தார். அதே மாதிரி ஓடிஐயில் 10,889 ரன்களை அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 301 இன்னிங்ஸில் ஆடி 210 கேட்சுகளையும் பார்த்தீங்கன்னா டிராவிட் பிடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவருக்கும் பெருசாக ஒரு ஃபேர்வெல் அரேஞ்ச் பண்ணலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜாகிர் கான் ஜாகிர் கானை பொறுத்த வரைக்கும் 2017 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. இந்தியாவுக்காக 92 டெஸ்ட் போட்டியில் ஆடி 311 விக்கெட்ஸையும், 200 ஒரு நாள் போட்டியில் ஆடி 282 விக்கெட்ஸையும் வீழ்த்திருக்காரு. 17 T20 போட்டியில் ஆடி 17 விக்கெட்ஸையும் எடுத்திருக்காரு. இந்தியாவுக்காக பார்த்தீங்கன்னா 600க்கு மேற்பட்ட விக்கெட் எடுத்திருக்காரு. இருந்தாலும் இவருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. இப்போ அந்த 5 பிளேயர்ஸை தாண்டி இந்த ஒரு ஃபேர்வெலுக்கு தகுதியான இன்னொரு வீரர் யார் அப்படின்னா யுவராஜ் சிங் நம்ம சொல்லலாம். 6 பந்தில் 6 6 அடித்தவர். இந்திய அணி உலகக்கோப்பை வாங்குவதற்கு முக்கியமான காரணமாக பிளேயிங் லெவலில் இருந்தவர். அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஃபேர்வெல்லாம் கொடுக்காம அவர் அனுப்பி வச்சுட்டாங்க. நன்றி.